ஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேருங்க? பவித்ரன். பவித்ரன். இஸ்லாம் சம்மந்தமா நாங்க ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேங்க. அதுக்கு 2க்கு கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. அது வந்து இஸ்லாம் சம்மந்தம் இல்லாத வேற மதங்கள் நெறைய இருக்குங்க. முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ்ன்னு சொல்றாங்களாங்க. அல்லாஹ் அப்டின்னா என்ன பொருள்னு தெரியுங்களா? அரபில இறைவன். அரபில அல்லாஹ்ங்க. தமிழ்ல வந்து தமிழ்ல இறைவனா? அல்ஹம்துலில்லாஹ். 2வது கொஸ்டின்ங்க. திருக்குரான் யாருக்காக படைக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? இல்லைங்க. அது வந்து நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. திருக்குரான் வந்து முஸ்லீம்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு. அது ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்காக படைக்கப்பட்டதுங்க. 3வது கொஸ்டின். எல்லா வழிபாட்டு தலங்களும் இருக்குல்லங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் இருக்கு. முஸ்லீம்கள் போகக்கூடிய இந்த பள்ளிவாசல் நீங்க வந்திருக்கிறீங்களா? உள்ள என்ன இருக்குங்க? உள்ள வந்து எதுவுமே இருக்காதுங்க. எத நாங்க வணங்குறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது உருவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க. உள்ளுக்குள்ள எந்த உருவமும் இருக்காது. அல்லாஹ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அவனை மட்டுமே நாங்க வந்து உள்ள வணங்குற மாதிரி இருக்கும். உங்க பேருங்க? வெங்கடேஷ்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இஸ்லாம் சம்பந்தமா ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேங்க. அதுக்கு 2க்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பரிசு காத்திருக்கு. கேட்கலாங்களா? கேளுங்க. எல்லா மதங்களும் இருக்கும். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கடவுளை பின்பற்றுறாங்க. முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ்னு சொல்லி வணங்கிட்டு இருக்காங்களாங்க. அல்லாஹ் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இறைவன் அர்த்தங்க. ஆமாங்க. அல்லாஹ் அப்படிங்கிறது அரபி மொழிங்க. இறைவன் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து இறைவன், கடவுள், படைப்பாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது கேள்விங்க. சரிங்க. திருக்குரான் முஸ்லீம்கள் படிச்சுட்டு இருக்காங்களா? அது யாருக்காக அருளப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது முஸ்லீமுக்காகங்க. இல்லைங்க, ஒட்டுமொத்த மக்களுக்காக, உலக மக்கள் அனைவருக்காக அருளப்பட்டது தான் திருக்குரான் அப்படிங்கிறதுங்க. சரிங்க. எத்தனையோ வழிபாடு தலங்கள் இருக்கு. பள்ளிவாசல் நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்குங்க. பள்ளிவாசலுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் செவுரு தான் இருக்குங்க. ஆமாங்க. பள்ளிவாசலுக்குள்ள வந்து 4 செவுரு தான் இருக்கும். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களுக்கும் அவங்க வணங்கக்கூடிய கடவுளை வந்து சிலையா வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல் வந்து அப்படி எந்த சிலையும் இருக்காது, எந்த உருவப்படமும் இருக்காது. வெறும் செவுரு மட்டும் தான் இருக்கும். அங்கே அல்லாஹ் இறைவன் நினைச்சு தான் எல்லாம் தொழுவாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க நேம்னா? சக்திவேல். சத்திவேல். இஸ்லாம் சொந்தம் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேங்க. அந்த 2 கொஸ்டினுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. கேட்கலாங்களா? கேளுங்க. அதாவது வந்துங்க, எல்லா மதத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அல்லாஹ் வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லானா அது ஒரு கடவுள் தானே. அதோட பொருள் என்ன? அல்லாங்கிறது அரபி மொழிங்க. தமிழ் அதோட பொருள் என்ன வரும்? தெரியலையே. தெரியலீங்களா? அல்லாஹ் அப்படிங்கிறது அரபி மொழிங்க. தமிழ்ல வந்து இறைவன், கடவுள், படைப்பாளன் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? 2 கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க. திருக்குரான் இருக்குல்லங்க, இஸ்லாமியர்கள் வந்து திருக்குரான் படிப்பாங்களே, அந்த திருக்குரான் வந்து யாருக்காக படைக்கப்பட்டது? இது இஸ்லாமிக்காக படைக்கப்பட்டது. அது தப்புங்க. அது வந்து ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்காக படைக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்காக மட்டும் படைக்கப்படலைங்க. 3வது கொஸ்டின் கேட்கலாங்களா? பள்ளிவாசல் நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கு. ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு தலம் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு சிலை வந்து அவங்க வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பள்ளிவாசல்ல என்ன சிலை இருக்கும், என்ன உருவம் இருக்கும்? பள்ளிவாசல சிலை இருக்காது. எந்த சிலையும் இருக்காது. உருவம் இருக்காது. சரியான பதிலுங்க. அதுல 4 செவுரு மட்டும் தான் இருக்கும். எந்த சிலையோ எந்த உருவமும் இருக்காது. இறைவனை நினைச்சு நாங்க வணங்குவோம். உங்க பேருங்க? என் பேர் ராணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. இஸ்லாம் சொந்தம் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேங்க்கா. 2க்கு பதில் சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. சரிங்களா? கேட்கலாங்களா? உலகம் முழுவதும் எத்தனையோ மதங்கள் இருக்குங்க. இஸ்லாமிய மதத்துல வந்து இஸ்லாமியர்கள் வந்து அல்லாஹ் வழிபட்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படின்னா அதோட பொருள் என்னங்கக்கா? அல்லாஹ் பொருள் அப்படின்னு சொன்னா அது ஒரு கடவுள் தான். அல்லாஹ் அப்படிங்கிறது அரபி மொழிங்க. தமிழ்ல வந்து கடவுள். கடவுள். சரிங்க. 2வது கொஸ்டின் கேட்கலாங்களா? இப்போ பள்ளிவாசல் நீங்க போயிருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு போயிருக்கேன், நிறைய தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். எத்தனையோ மதங்கள் இருக்கு. எல்லா மதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள் இருக்கு. அந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்து ஒவ்வொரு சிலை உருவம் வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல் என்ன சிலை இருக்கும், என்ன உருவம் இருக்கு? சிலை கிடையாது, அரபி எழுத்து மட்டும் தான் இருக்கும். பள்ளிவாசல் வந்து எந்த சிலையும் எந்த உருவமும் இருக்காதுங்க. 4 செவுரு மட்டும் தான் இருக்கும். இறைவனை நினைச்சு வழிபடுவாங்க. இது அரபி இது மட்டும் தான் இருக்கும், போட்டோ இருக்கும். 2 ஆன்சர் பண்ணிட்டீங்க. 3வது கேள்வி கேட்குறீங்க. இஸ்லாமியர்கள் வந்து குரான் வந்து படிக்கிறாங்களங்க. அந்த குரான் வந்து யாருக்காக அருளப்பட்டது? ஆண்டவனுக்காக. மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானதுதான் குரான் வாசிக்கிறது. மெயினா வந்து கோயில்ல வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் போவாங்க. பள்ளிவாசல்ல வந்து ஆண்கள் மட்டும்தான் உள்ள செல்லுவாங்க. அதாங்க குரான் வந்துங்க, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்படுது அப்படின்ட்டு. அது அப்படி இல்லைங்க. ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்காகவும் அருளப்பட்டதுதான். 3 கொஸ்டினுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான கிஃப்ட் இருக்குங்க.